ஏப்ரல் மாதம் சேலரி கையில் கம்மியாக வந்திருக்கே, என்னமோ புது ஆக்டுங்கிறாங்களே, நிறைய எஃப்ஏக்யூ நிறைய இருக்கு, போடுறா இமெயில அப்படின்னு தோணுதா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, புரியலன்னா அப்புறம் போடுங்க இமெயில். இப்போ 1961 ஆக்ட் 2025 ஆக்டா மாறி இருக்கு. முன்னாடி ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் இருந்தது, இப்போ டாக்ஸ் இயர்னு இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன. நீங்கள் அக்கௌண்டன்சி படிக்கலனாலும் இப்போ புரிஞ்சிடும். டேக்ஸ் கட்டுற வருஷம் இருப்பா, அதுதான் எந்த வருஷத்துக்கு டேக்ஸ் கட்டுறோம் அந்த வருஷத்துக்கு, சிம்பிளாக முடிஞ்சு. இப்போது பே ஸ்லிப் வந்ததுக்கப்புறம் என்னென்ன செக்லிஸ்ட் ஆஸ் எ எம்ப்ளாயி நான் வச்சுக்கிறேன், அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் மிஸ்டேக்குன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கோ உங்கள் ஹெச்ஆர் டீம் மெம்பர்ஸ்க்கு அனுப்பி மாற்றிக்கோங்க. ஃப்யூச்சரில் லாஸ்ட்டாக இந்த வருஷம் முடிஞ்சு நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது ப்ராப்ளமாக வராமல் இருக்கும், புது நோட்டீஸ் வராமல் இருக்கும். இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வராமல் இருக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 90% நோட்டீஸ் வராமல் தடுத்துக்கலாம். உங்கள் பே ஸ்லிப்பில் ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு இல்லாமல், ப்ரீவியஸ் இயர்னு இல்லாமல் டேக்ஸபிள் இயர்னு இருக்கான்னு பாருங்கள். உங்கள் பேர், பேன் கார்டு டீட்டெயில், பிஎஃப் நம்பர், இஎஸ்ஐ நம்பர் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் இருக்கான்னு பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் பேசிக் இப்போது சேஞ்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள். பழைய சேலரிக்கும் புது சேலரிக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்சஸ் என்னன்னு பாருங்கள். இப்போ போன மார்ச் மாதத்தோட பே ஸ்லிப்பை எடுத்து பாருங்கள். இப்போது ஏப்ரல் மாதத்தில் இந்த மாதம் கொடுக்க போகிற பே ஸ்லிப்பு ரெண்டையும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களோட டோட்டல் சேலரி 50,000 இருந்ததுன்னா பேசிக் 25 இருக்கணும். அதை விட கம்மியாக போன தடவை இருந்திருக்கும், இனிமேல் அப்படி இல்லை. அதுக்கு மாறி இருக்கான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெச்ஆர்ஏ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ பேசிக் மாத்திரம் இல்லை, பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், ஹெச்ஆர்ஏ அந்த டீட்டெயில் கூட சேஞ்ச் ஆயிருக்கணும். ஏன்னா நம்ம பேசிக்கில் இருந்து தான் ஹெச்ஆர் ஏவும் ப்ராவிடென்ட் ஃபண்டும் கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க கம்பெனி சைட்லேருந்து. இப்போ பேசிக்கே சேலரியோட பாதியாக இருக்குல்ல, இப்போ பேசிக்கே சேலரியோட பாதியாக இருக்கும் பட்சத்தில் ஹெச்ஆர்ஏவும் மாறி இருக்கும், இதுவும் மாறி இருக்கும், ப்ராவிடென்ட் ஃபண்டும் கான்ட்ரிபியூஷனும் மாறி இருக்கும். இது ரெண்டும் மாறிச்சுன்னா இன்ஹேண்ட் சேலரியும் சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் உங்களோட டிடிஎஸ் கூட இன்கம் டேக்ஸ் கூட